பணவரவை ஈர்க்கும் கோயில்கள். நம்ம ஒரு மணி அட்ராக்டான ஒரு கோயில், மணி அட்ராக்ஷன் கோயில் அப்படின்னு சொல்றோம். அந்த கோயில்கள் 27 நட்சத்திரத்திற்கும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிகார மலர். என்ன அப்படின்னா பரிகார மலர்கள் அப்படின்னா என்ன? நம்ம எந்த ஒரு பூவால ஒரு அர்ச்சனை பண்ணுனா நம்மளுக்கு பலம் அதிகம். இன்னைக்கு வந்து தாளம்பூவும் இல்ல உங்களுக்கு துளசி எல்லா ஒரு கடவுளுக்கும் நம்மளுக்கு உகந்தது அல்ல. ஒரு சில கடவுளுக்கு ஒவ்வொரு சில மலர்கள் மட்டும்தான் உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப பெருமாளுக்கு போனா நம்ம துளசி மாலை, முருகனுக்கு போனா செவ்வரளி மாலை, இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். அப்படி உங்க நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததான் பரிகார மரம். இந்த பரிகார மரம்னா என்ன? ஒரு மரம் அப்படிங்கிறது வந்து விருட்சம். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு விருட்சம் வந்து நம்மளுக்கு பலமா இருக்கு. பலம்னா எப்படின்னா அவங்களுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ பெரிய பெரிய கோயில பார்த்தீங்கன்னா அது தலை விருட்சம், இந்த கோயிலுக்கு இதுதான் தலை விருட்சம்னு சொல்லிட்டு ஆதி காலத்துல இருந்து அந்த தலை விருட்சத்தை அவங்க வழிபட்டு வருவாங்க. கடவுளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு வந்து தலை விருட்சத்துக்கும் முக்கியத்துவம் உண்டு. அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு மரம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றோம். அப்ப இந்த மரத்தை நம்ம வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டா ஒரு சில மரங்கள்ல நம்ம வளர்க்க முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்ப ரோட்டோடத்துல ஏதாவது மரம் வளர்க்கிறோம் அப்படின்னா இந்த மரத்தை நீங்க கொண்டு போய் ஒரு 5 மரமோ ஒரு 10 மரமோ நீங்க நட்டு வரலாம். இல்ல அந்த மரம் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு நீங்க போய் அந்த மரத்துக்கு நீங்க வழிபாடு பண்ணி தண்ணி ஊத்திட்டு வரலாம். இல்ல உங்க அருகாமையில அந்த மரங்கள் இருக்கு, அந்த மரம் சார்ந்த ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா இன்னும் அது சிறப்பு. என்ன பண்ணலாம், அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வருது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கு. இது பரிகார மரம்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் ஒரு வழிபடும் முறை. எப்படி வழிபடுவது? இப்ப நான் மரம் சொல்லியிருக்கேன், பூ சொல்றேன், இதை எப்படி வழிபடும் முறை அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நம்ம கொடுக்குறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கர்மா நீங்கும் பரிகாரம். ஒரு நம்மளுடைய கர்மா என்ன பண்ணாலும் ஒரு கர்மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கக்கூடிய தந்திரமும் சூட்சமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கர்மா நம்மளுக்கு எப்படி நீங்கும் அப்படிங்கிற சூட்சமத்தை ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நிறைய விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். அதனாலதான் வந்து மக்கள் அந்த காலத்துல இருக்கிறவங்க நிறைய கோயில்களுக்கு போக சொன்னாங்க. சிவனாலயத்துக்கு போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க, மலை மேல ஏறி போங்க. இந்த மாதிரி எல்லாம் போகும்போது சில கர்மாக்கள் நம்மளுக்கு குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்தது பாத்தீங்கன்னா பண வரவு வரக்கூடிய ஒரு பரிகாரம். நம்ம மணி அட்ராக்ஷன் வரக்கூடிய கோயில்கள் பிளஸ் வந்து நம்ம பணவரவு எப்படி வருங்கக்கூடிய ஒரு பரிகாரம். இப்ப அதை என்ன மாதிரி ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கக்கூடிய சூட்சமத்தை நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம். நிச்சயம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதிர்ஷ்ட நிறம் உண்டு. இந்த அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது இப்ப நான் வந்து ஒரு சிகப்பு நிறம் அப்படின்னா அதைவே நம்ம யூஸ் பண்றதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. சிகப்பு நிறம் ஒரு அதிர்ஷ்டமான நிறம். அப்ப அந்த நிறம் முக்கியமான ஒரு காரியங்களுக்கு போகும்போதோ இல்ல ஒரு சில பொருட்களே வைக்கும் போது, இப்ப பணம் வைக்கிறோம், அது அந்த நிறத்துடைய ஏதாவது ஒரு பையிலையோ இல்ல துணிலையோ நீங்க கட்டி வைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறது அந்த அதிர்ஷ்ட நிறத்துல நீங்க பண்ணலாம். ஏன்னா நான் சொல்றப்போ ஒவ்வொன்றும் எதுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அடுத்தது தானம். ஒரு மனுஷன் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் எந்த வித தானம் பண்ணணும். இப்ப எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் உகந்தது, அது பொதுவான கருத்து. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் தானம் பண்ணா கர்மா குறையும், அதிர்ஷ்டம் வரும். ஒரு சிலருக்கு பொருட்கள் தானம், ஒரு சிலருக்கு வந்து உணவு பொருட்கள் தானம், ஒரு சிலருக்கு வஸ்திர தானம். இப்படி எந்த வித தானங்கள் பண்ணா ஒரு மனிதனுக்கு சில அமைப்புல அவனுக்கு நல்ல ஒரு கர்மா நீங்கும் அப்படிங்கிறதும் இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா ரகசிய பரிகாரம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரகசிய பரிகாரங்களுடைய சூட்சமங்களை நான் சொல்லி கொடுப்பேன். அந்த சூட்சம முறை என்ன வரும் அப்படின்னா நம்ம எந்த விஷயங்களை செஞ்சா அது ரகசியமா நம்மளுக்கு பலன் உள்ள கொடுக்கும் அப்படின்னு. இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதுல 27 நட்சத்திரங்களுக்கு நான் சொல்லிட்டு வர போறேன். அடுத்தது 27 நட்சத்திரக்காரர்கள் கடைசி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குளிக்கும் முறைன்னு சொல்லுவோம். இப்ப குளிக்கிற தண்ணியில என்ன நம்ம போட்டு குளித்தால் நம்ம ஒரு சொல்லுவாங்களே தனக்குத்தானே வசிய சக்தி இல்லை அப்படின்னா ஒருவருக்கு நம்ம வந்து எப்ப பாரு வெறுப்பாவே இருப்போம்.
இப்போ ஒரு மனுஷன் வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட பேசணும்னு தோணும், இவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு தோணும். அப்ப நம்மளுக்கு நம்மை வெறுப்பை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தினம்தோறும் ஒரு குளிக்கும் முறையை நீங்க ஏற்படுத்தி, இப்போ ஒண்ணு துளசி போடுறோம், இல்ல வேப்பிலை போடுறோம், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் 27 நட்சத்திரத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி நீங்க குளித்து அந்த பொருட்களை போட்டு வரும்போது என்ன அப்படின்னா, தினம்தோறும் நல்ல ஒரு தெய்வீக சக்தியை நீங்க உணர முடியும். அதுதான் அது. லாஸ்டா அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அப்ப இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி என்னென்ன முறை, ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கும் இந்த முறை தான். இதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். யாராவது இப்ப நான் சொல்றேன் 27 நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே என்ன சொல்றது, மற்றவங்களுக்கு ஒரு கிளாஸாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கு. சரி, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு அந்த நட்சத்திரங்களுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு நம்ம அஸ்வினில இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு போவதற்கு முன்பு நம்ம வாழ்க்கையில 9 ஒரு புனித இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அதுல எல்லாமே 9, 10க்குள்ள அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா 9 கிரகங்கள் இருக்கு, அந்த 10ங்கிறது கர்மா. இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு விஷயத்த வந்து இந்த 9, 10 வரைக்கும் நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு வந்தா 11ங்கிறது லாபத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் முக்கியமா ஒரு கோயிலுக்கு போகணும். இப்ப என் லைஃப்ல நான் அதெல்லாம் போகவே இல்லைங்க, இந்த கோயிலுக்கெல்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஒரு கோயில் லைஃப்ல இருக்கிற காலத்துல ஏதாவது ஒரு முறை போயிட்டு வந்துடணும். புனர்பூஷ நட்சத்திரம் இதுல பிறக்கிறது ரொம்ப அரிது. நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அம்சம் பொருந்தியது, தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம். அதுல பணவரவை ஈர்க்கும் கோயில்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில், ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி கோயில், இந்த ரெண்டுமே புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டு கோயில்கள் இருக்கு. பரிகார பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி உங்களுக்கு ரொம்ப பரிகாரம். துளசி, முல்லையும் துளசியும். பரிகார மரங்கள் எடுத்துட்டீங்கன்னா மூங்கில் மரம். அப்ப இந்த மூங்கில் மரத்துல புல்லாங்குழல் வந்து ரொம்ப பிரபலம். அப்ப மூங்கில் மரத்துல நீங்க ஒரு புல்லாங்குழல் வாங்கி உங்க வீட்டுல வச்சுட்டு அதை அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் அது பரிகாரமா மாறிடும். உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மூங்கில் செடி சின்னதா வாங்கி வச்சுக்கிட்டாலும் ரொம்ப அதிர்ஷ்டம். நீங்க ஏதாவது வியாபாரம் பண்றீங்க, நீங்க ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துலயும் வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். மூங்கில் ஆன ஒரு பொருட்கள் எல்லாம் நீங்க அதிகமா உங்க வீட்டுல வைக்கிறது உங்களுக்கு பரிகாரமாவே மாறிடும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை கொடுக்கணும். கொண்டக்கடலையில மாலை சாத்தணும். அதுக்கு வியாழக்கிழமை குரு பகவான், இது வழிபடும் முறை. ஓம் பிரகஸ்பதியே நமக, ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிறத 11 முறை, 27 முறை, 48, 108 இந்த முறையில நீங்க சொல்லிட்டு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை நீங்க கொடுக்கறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். உங்களுடைய கர்மா நீங்கணும் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு ஆடை, உங்களுடைய கர்மா வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நீங்க படித்த ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க ஒரு சாரி வாங்கி கொடுக்கலாம். இல்ல ஒரே மாதிரி ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரி சாரிக்கு அதுக்கு நீங்க காசு டொனேஷன் கொடுக்கலாம். அதுல வந்து ஏதாவது ஒண்ணு செய்து ரொம்ப நல்ல சிறப்பு. புத்தக தானம், நோட்டு புத்தக தானம், இது வந்து இன்னும் சிறப்பான விஷயம். நோட்டு புத்தகம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கோயில வந்து நெய் தீபம் ஏற்றணும். எப்போ இந்த கர்மா நீங்கணும் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கலாம், நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வரலாம். சும்மா வராம ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வரலாம். நான் சொல்ற கோயில் நீங்க கொண்டக்கடலை, ஞாயிற்றுக்கிழமை கொண்டக்கடலை மாலை சாத்திட்டு வாழைப்பழம் நீங்க வாங்கிக்கோங்க. அதை கூட எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பழமா கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வாழைப்பழம் தான். அந்த வாழைப்பழத்துல செவ்வாழைப்பழமா இருந்தாலும் சரி, நேந்திரம் எதுவாக இருந்தாலும்
ஓரளவுக்கு ஒரு சீப் எடுத்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு முடிஞ்ச வரைக்கும் 10-15 பேத்துக்காவது வாழைப்பழத்தை கொடுத்துட்டு வாங்க. அது தானமா மாறி கர்மாலேருந்து விடுபடுற பரிகாரமா மாறிடும். இதை நீங்க செஞ்சுட்டு வர்றது சிறப்பு. அதிர்ஷ்டம் நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர். அப்ப இந்த புணர்வு தோஷமும் நிவர்த்தி ஆயிடும். உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். நீங்க ஏதாவது ரொம்ப நாளா பேங்க்ல நகை இருக்கு, இல்ல நகையை சேரல, நகை தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த தோஷத்துக்கெல்லாம் நிச்சயமா மஞ்சள் கலரை நீங்க பயன்படுத்துவது சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமே மஞ்சள் தான். அடிக்கடி மஞ்சள் வாங்கி தானம் பண்ணுங்க. இல்ல விநாயகரை மஞ்சளை பிடிச்சி வைங்க. ஒரு துணி விட்டு மஞ்சள் எது முடிச்சு வைக்கிறதா இருந்தாலும் மஞ்சளை பண்றது சிறப்பான விஷயம். ஓகேங்களா? உங்களுக்கு ரகசியம் அப்படின்னு சொன்னா 12 வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்யணும். 12 வியாழக்கிழமை. அப்போ ஒவ்வொரு வியாழக்கிழமை குரு பகவான் கோயிலுக்கு போய் நீங்க பிரார்த்தனை பண்ணணும். இதனால கல்வி, செல்வம், குடும்ப முன்னேற்றம் அத்தனையுமே கிடைச்சிடும். அதுல மாற்றமே கிடையாது. எழுதியே வச்சுக்கோங்க. அப்ப இந்த 12 வியாழக்கிழமை செஞ்சு நம்ம ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கே அறியாம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க குளிக்கிற முறை பார்த்தீங்க அப்படின்னா துளசி இலை, வெட்டி வேர், மஞ்சள், 2 கல் உப்பு இதை போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை குளிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் செய்யற ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும். புரிஞ்சுதுங்களா? புணர்வு தோஷம். இந்த புணர்வு தோஷம் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிகமா இருக்கு. புணர்வு தோஷம்னா சனியும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா புணர்வு தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த தோஷத்துக்கு இந்த நட்சத்திரக்காரங்க பயங்கரமா மாட்டிக்குவாங்க. அப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது அந்த தோஷமும் நிவர்த்தி ஆயிடும். இதை ஃபாலோ பண்றது சிறப்பான விஷயம். நான் சொல்றது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. விரிவாக்கத்தை நான் முதலே கொடுத்துட்டேன். இந்த நோட் பண்ணிக்கிட்டா இதை நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதுல கர்மா குறையும், தானங்கள் இதாகும், ரகசியமா நம்மளுக்கு பண ஆக்டிவேஷன் ஆகும். கோயிலுக்கு போகிறதன் மூலியமா நம்மளோட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ரகசிய பரிகாரங்கள் மூலியமா நம்ம குடும்ப வளம், செல்வ வளம், முன்னேற்றத்தெல்லாம் ஏற்படுத்திக்கலாம். அடுத்தது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திர